வணக்கம் நண்பர்களே. வணக்கம். நாங்க உங்க டிராவலிங் பிரதர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா கொண்டங்கி மலை, கொண்டங்கி கீரனூர் அப்படிங்கிற ஊரு. இது எங்க இருக்குன்னா ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல கள்ளிமந்தயம். கள்ளிமந்தயத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல இந்த கோயில் இருக்கு. நீங்க மலை ஏறி போற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, மலை ஏறது எப்படி என்னங்கிறது எங்களுக்கும் இன்னும் தெரியல. முதல்ல ஒரு 10 படி ஏறினதுமே ஒரு சின்ன சிவன் கோவில் இருக்கு. சாமி கும்பிட்டு அடுத்ததான் நம்ம அப்படியே இதுதான் படிக்கட்டு மாதிரி இல்லை, பாறை அப்படியே லைட்டா சின்ன சின்னதா செதுக்கியிருக்காங்க. ஓகே மக்களே, அப்படியே ஏறுவோம். இன்னும் பாருங்க மக்களே, மழை எங்க இருக்குன்னு கைப்பிடி பாருங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு. நல்லா இருக்குல்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கடப்பாறை பாதையம். கடப்பாறை பாதை. அது ஏன் அந்த பேரு? அதான் இந்த இது கடப்பாறையாட்ட சொருகி. ஓ, இந்த கைப்பிடி பாருங்க, ஒரு கடப்பாறை மாதிரி பாறையில ஓட்டை போட்டு சொருகி அது மேல ஒரு கம்பி அப்படியே கொடுத்துருக்காங்க. அதனால பேரு கடப்பாறை பாதையாமா. மக்களே பாருங்க, இவ்வளவு தூரம் வந்ததுக்கே மூச்சு வாங்குது. பட் நாங்க வந்திருக்கிறது வெறும் 2% தான் போல. அங்க இருக்குது பாருங்க, அங்க போகணும். சரிதா, ஒயிட் லைன். வாங்க போலாம். ஆஹா, அவசர போட்டுட்டோமோ. மேல ஏறினது வாயில நோர வரப்போகுது. இதுதான் கேன் வேற. அதுவும் இல்லைன்னா அவ்வளவுதான்ப்பா, பீஸ் போயிரு பாடி. கொஞ்சம் எங்களை மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஏரியாவை. சிவபெருமான பாக்குறதுன்னா சின்ன சோழியா, அது மாதிரிதான். கீழே இருக்கல இடத்தெல்லாம் விட்டுட்டு தலைவர் போய் அண்ணா உட்கார்ந்துருக்காருங்க. அங்க ஒரு ஆள் அங்கேயே நின்றுச்சு மக்களே. பாதை ப்ரோ எப்படி இருக்கு? நடக்கிற தடம் பாருங்க, இதுதான் பாதை. பாறை குடஞ்சு நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவுதான் இருக்குங்க. நல்ல ஒரு செம்மையான இடம். கொல்லிமலை போயிருக்கீங்களான்னு தெரியல, பட் அங்கேயும் இதே மாதிரிதான் இருக்கும். பட் அதோடவே இது கொஞ்சம் சிரமமா இருக்கு. மலையோட வியூ ஃபுல்லா தெரியுது பாருங்க. இதுலதான் போகணும். அந்த மலை உச்சியில இருக்கு கோவில். ப்ரோ தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இதுல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து அப்படியே இது ஃபுல்லா அப்படியே போயிட்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை. இதெல்லாம் சின்ன சின்ன கரடுங்க. நல்லா இருக்குல்ல வியூ? வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. இதோட இந்த மலை முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி வந்ததுக்கு மழையே இல்லையாமா. கடைசியில் வந்து எனக்கு பல்பு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃப்ளாட்டாக தாங்க ஏறி வந்திருக்கேன். மலை ஏறதே இதுக்கு மேலே ஆரம்பம். ஸோ பாருங்க, இதுதான் மலை. ஃப்ளாட்டாகவே இப்படி இருக்கு. மலை ஏறினா நம்ம ஃப்ளாட் ஆயிரும் போலயே. ஏப்பா, என்ன காவாசி கூட வள்ளியாட்டு இருக்குதே. இப்பதான் மலை வந்திருக்கோம். நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா இங்க வாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, அவ்வளோ சூப்பரா இருக்கு மக்களே. இந்த மாதிரி கோயில்ல ஒரு சிறப்பு, கோவில்ல இருக்க கல்வெட்டை விட இந்த மாதிரி நம்ம 90s கிட்ஸோட கல்வெட்டு தாங்க அதிகமா இருக்கு. கள்ளி மரத்தோட கல்வெட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 90s தான். இவ்வளவு நேரம் கூட எதுவும் தெரியல. இப்ப இருக்க படிக்கட்டு நட்டக்குத்தா இருக்குது, ஏற முடியலைங்க. லைட்டா நாக்கு டை மாதிரி வெளியே வந்து தொங்குது. ஐயோ, வா
முடியல. பாருங்க, சுத்தி பாதி மொட்டைப்பாறை, பாதி காடு, நல்லா இருக்கு. கண்டினியூ. பிரதர்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த மலைக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஆடி மாசம் அப்புறம் இந்த காத்து அதிகமா இருக்கனால வராதீங்க. நிஜமாவே முடியல, பேசுறதே கேட்க மாட்டேங்குது, அவ்வளோ மோசமா இருக்கு காத்து. போய் பக்கத்துல ஒரு ஒருத்தர் போல. சொனை தானே, சொனை ஒட்டாவது சொனைன்னு சொல்லுவாங்க. நாங்க இப்ப நம்ம என்ன ஒட்டாவது சொன்னி வத்தி போய் கிடக்கு. என்னைக்குமே வெட்டாது. ஆனா இதுல ஒரு அரிய வகையை கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, பால் வச்ச தவக்கலை இருக்கா. கேமராவை பார்த்து நீ வெக்கம் வந்துருச்சுங்க. தவளை இதோ தெரியுதா, பால் வச்ச தவளை. இன்னொரு சொனை இருக்குன்னு சொன்னாங்க, அது மலை மேல இருக்கு. அது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றது எல்லாமே அதுதான் சொன்னாங்க. போய் பார்ப்போம் வாங்க. வணக்கம் மக்களே. இது என்ற கேமரா தம்பி, பார்த்துருங்க, அடிக்கிற காத்துக்கு பரப்பிட்டு விழுந்துறாத, அப்புறம் அவ்வளவுதான். சத்தியமா நான் இப்படி ஒரு வியூல பார்த்தது இல்லைங்க. கொடைக்கானல், ஊட்டி சைடு போனாலும் வியூ இந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க பனிமூட்டம் அதிகமா இருக்கனால ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா இங்க அப்படி இல்லை, ஏதோ மேல இருந்து இவ்வளவு ஹைட்ல இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. சொல்ல தெரியல எனக்கு எப்படி. நீங்களே பண்ணலாம் மயாமே. பட் என்ன காத்து தாங்க, நிஜமாவே முடியல, ரொம்ப பிச்சு எடுக்குது. பாருங்க, திரும்பி திரும்பி கீழே இருந்து தரையே தெரியல, அவ்வளோ கீழே இருக்கு தரை. எவ்வளவு ஹைட் வந்திருக்கணும்னு தெரியல, இன்னும் எவ்வளவு ஏறணும்னு தெரியல. போலாமாப்பா? பிரதர்ஸ், இங்க ஏகப்பட்ட பொதர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? பயமா இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்தோனையும். ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளவு வெளிச்சத்துல இருட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அம்மா, காத்து இல்லப்பா, அவ்வளவு காத்துல இந்த இடத்துல எவ்வளவு கப்புன்னு இருக்கு பாரு. அவ்வளவு மரங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அடர்த்தியா புதர் மாதிரி இருக்கு. கிட்டவே காட்டாம கொஞ்சம் அப்படியே மேல தூக்கி காட்டினீங்கன்னா பரவாயில்ல. என்ன படிக்கிட்டு இருக்கானா? படி லெஃப்ட்ல போகுது தம்பி. கிட்டத்தட்ட மேல வந்துட்டோம். வியூ பாயிண்ட் சும்மா பங்கமா இருக்கு. இப்படி ஒரு வியூ நிஜமாவே நீ உங்களால எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. வேற லெவல். 3000 அடி உயரத்துல காத்து தாங்க, ஆனா முடியல, ஒரு ஸ்டேபிளாவே வச்சு வீடியோ எடுக்க முடியல. அவ்வளவு கொடூரமா இருக்கு காத்து. கம்பியை விட்டு கை எடுத்தா கன்ஃபார்ம் பறந்துருவோம், அவ்வளவு காத்து. பாறையும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் நடந்து வர பாதை. ரொம்ப நட்ட கொத்தா இருக்கு.
வர வழியில ஒரு 2 சின்ன பசங்க குறுக்காட்டி ப்ரோ நீங்க என்ன சேனல் ப்ரோன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரிப்பா சொன்னோம். ஏன் ப்ரோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களே. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு பாதைங்க. அதுவும் இந்த டைம், மற்ற டைம் கஷ்டமா என்னங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு காத்தடி காலன்றனால இந்த டைம் வர முடியல. ரொம்ப பாருங்க, பேசுறதே கேட்குமான்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம். கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் உங்க ஆதரவை கொடுத்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. இங்க பாருங்க, ஒரு பிரதர் தனியா ஏறிட்டு இருக்காரு இவ்வளோ காத்துலயும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. உட்காந்துட்டாரு, முடியல. ஏன்னா காத்து அவ்வளோ கொடூரமா இருக்குதுங்க. வணக்கம் பிரதர்ஸ், மேலே ஏறி வந்துட்டோம். கோவிலுக்கு வந்தாச்சு. வெல்கம் பண்றதுக்கு 2 குரங்குடிக்கு வந்துச்சு. பாருங்க, இதுதான் ஒரு சுனை. சுனை பேர் என்னமோ சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல. சவுண்ட் விடுது. இதுல இருந்து தண்ணி எடுத்துதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். வாங்க போலாம். வாங்க. அப்பா தம்பி, குரங்கு பயலுகளா, கையில இருக்கிறத மட்டும் பிடிங்கிறாதீங்கடா. என்னப்பா கீழே ஒன்னையுமே காணோம். பாருங்க, இதுதான் குரங்கு சேஷ்டை. நம்ம கீழ இருந்து மேல வரைக்கும் என்ன போட்டு போட்டோம். ஜாலியா காத்துல தூரி அடி விளையாண்டு இது எப்படி அமுத்துறது? மூடியே கழட்டுப்பா. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க இந்த கொடுமைய. மூடியவே கழட்டாம கேமரா வச்சுட்டு போட்டோ இல்லைன்னா நான் என்னதான் பண்றது? ஒரு மணிக்கு ஏறாங்க, மேல வந்து உட்காந்து 2 மணிக்கு கூப்பிடுறாங்க எங்களை. நாங்க 2 மணிக்கு மேல சிரமம் இல்லைங்க. அதனால நீங்க டைமிங் போட்டுருங்க. அதாவது செப்பல் போட்டு ஏறக்கூடாது. கண்டிப்பா செப்பல் போட்டு மேலே ஏறக்கூடாது. அதே போல தண்ணி கேனுங்களா இருக்கு. ஆமாங்க, கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு போய் எதுவும் தூக்கி போடாம வர வழியில பார்த்தேன், ஏகப்பட்டது அங்கேயும். கண்டிப்பா ரொம்ப சிரமம். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல நாங்களே பார்த்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு வரோம். காத்துல வந்து உங்களுக்கு தெரியாது, காத்துல ஆமா ரொம்ப சிரமம். நாங்களும் இங்க வந்து எல்லாம் பூஜை பண்ணி நாங்களும் ஆளுக்குள்ள போவோம். கண்டிப்பா கண்டிப்பா வர்றவங்க சுத்தமா வச்சுக்கிட்டா அது. ஆமா, பூஜாரியில எல்லாத்தையும் அது உண்மைதாங்க. டைமிங் காலையில எப்படி? காலையில 7 மணிக்கு நிக்கணும். 6 மணிக்கு 6 மணிக்கு இங்க 7 மணி நான் 8 மணிக்கு வந்தேன். ஓ சரிங்க. 7 to 8 கோயில போய் நிக்கிறேன். கண்டிப்பா. அப்புறம் ரிட்டர்ன் நீங்க கீழே போறதுக்கு 11:30 கிலோ கீழே இறங்கி 11:30 கிலோ கீழே இறங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில அருவா அவங்களுக்காக நம்ம போக முடியாது. மத்த நாள் எப்போ வந்தாலும் ஒரு 11:30 அதுக்குள்ள வர மாதிரி வந்தோம் இல்லையா? சொல்றேன், யூடியூப்ல பூரா ட்ரெக்கிங் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். கோயிலுக்குள்ள ஏதாவது 1-2 தான் வருது. கண்டிப்பா நேரம் மேல போய் சுத்தி செல்ஃபி எடுத்து நின்னுக்கிறாங்க. நேரம் அப்படியே இறங்கி போயிடுறாங்க. தெய்வீக ஸ்தலத்துக்கு போய் கண்டிப்பா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இது பண்ணிட்டு கண்டிப்பா செருப்பு போட்டுக்கிட்டு ரொம்ப அட்டுழியம் பண்றாங்க. சாமிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க சொல்றது போட்டு இது அந்த அவங்க வடிவடியா இருக்காது, இந்த வடிவடியா இருக்கு. கண்டிப்பா செருப்பு போட்டு வரக்கூடாது. குளிச்சுக்கிட்டு தண்ணிக்கே மேலே ஓட்டு போயிடுறாங்க. சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு அதே அதையும் அப்படியே ஓட்டு போயிடுறாங்க. கண்டிப்பா புதுசாக என்னதான் ஒரு வந்து கண்டிப்பா நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்களே சேனல்ல அதே சொல்றாங்க. ஓகே, சாமி கும்பிட்டாச்சு. உள்ள பூசாரி வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ கோயில்ல இருந்து மேல போனா கம்பம் இருக்குன்னு சொன்னாரு. அதையும் போய் நான் உங்களுக்காக காட்டுறேன், வாங்க போலாம். கோயில்ல இருந்து மேல ஏறுறோம். இது நடந்து வந்த பாதையை வர மோசமா இருக்குதுங்க. ரொம்ப கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இங்க பாருங்க, முடியல மக்களே. கீழ இருந்து ஏறும்போது கூட தெரியல, கோயிலுக்கு மேல ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அடிக்கிற காத்துக்கு. இங்க போனாலும் இந்த கல்வெட்டுக்கு மட்டும் குறைஞ்சனே இல்லைங்க. கேடி கீழையாவது கம்பி இருந்து புடிச்சு ஏறதுக்கு ஏறணும். இங்க நடனா தவற விட்டாங்க.
நார்மலா நடக்கிற மாதிரி தான் இருக்கு, பெருசா கஷ்டமெல்லாம் எதுவும் இல்ல. பட் காத்துக்கு நிக்க முடியலைங்க. கீழே பாருங்க ஒரே டீலாவா இருக்கு. இந்த மண்டை ரெண்டா பொழந்துரு போல, பயமா இருக்குது. அம்மா இன்னும் எங்கப்பா போகணும்? இந்த அங்க தெரியுதுப்பா, ஒளிவட்டம் தெரியுது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் குப்பை போட்டு போனீங்கன்னா ரொம்ப அவங்க சிரமப்படுறாங்க குப்பைகளை எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா குப்பைகளை போடாம பாத்துக்கங்க, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காதீங்க. மேல வந்துட்டோம். இதுல இருந்து மேலே ஏறதுக்கு பாருங்க பாதை எப்படி இருக்குன்னு. ஒரு பெரியவர் ஏறிட்டு இருக்காரு. எலக்ட்ரிஷனா பாருங்க, ஒரு சங்கிலி இருக்கு, அதை பிடிச்சதான் ஏறும் போறேன். இங்க பாருங்க சைட்லயே ஒரு சின்ன கோயில். இங்க என்ன கண்டுபிடிச்சோம், என்ன போய் பார்ப்போம். ஆமா, என்னப்பா அது ஏறப்போறோம். இந்த சங்கிலியை பிடிச்சுதான் ஏறணும். எனக்கு இது தேவையில்லை. ஸோ கொஞ்சம் சிரமப்படுறவங்களுக்கு அந்த சங்கிலியை பிடிச்சுதான் ஏறணும். பாருங்க கொடுமை எப்படி எல்லாம் ஏறிட்டு இருக்கேன்னு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் நல்ல தரிசனம் ப்ரோ. சாமியை பாக்குறதுக்கு அவ்வளோ. இங்க பாருங்க, இங்க என்ன தவிட்டு இருக்கேன். நமச்சிவாய். இவ்வளவு ஹைட்ல பாருங்க, புள்ள குட்டியோட உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சாச்சு, ஓடியா ஓடியா. ஆளுங்க பாதியா மலை உச்சியோட வியூவும் பார்த்துக்கோங்க. மேல வந்ததும் நல்ல குளிர். மேல இருந்து பாக்குறதுக்கு ரோடு எப்படி இருக்கு பாருங்க, ரம்யமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. கோவில்ல இருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கதான் கொடிமரம் இருக்கு. ஸோ நம்ம மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி அப்பெல்லாம் வந்தோம்னா இங்க தீபம் போடுவாங்க. நைட்டு ஃபுல்லா ஏறலாம், மலை ஏறலாம். ஸோ ட்ரை பண்ணலாம். மேலே வந்து கொடிமரத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கீழே இறங்குறோம். இறங்குற பாதையை பாருங்க. இது வீடியோல பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ரியல்ல பார்க்க பயமா இருக்கு நீங்க நடந்து போறதுக்கு. ஏன்னா ரெண்டு பக்கமும் குழி குழியா இருக்கு. இதெல்லாம் குழி, அந்த சைடும் குழி, விட்டு காட்டுது. இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. அதில் தவிட்டு இருக்காங்க. ஆமா தம்பி, தடம் இருக்கா, நீ வாட்டுக்கு போறியா? ஸோ இது வந்து ஒரு ட்ரக்கிங் பிளேஸ் மாதிரி இப்போ வர வர மாத்திட்டாங்கன்னு சொல்லி நம்ம பூசாரி சொன்னாரு. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு சிவன் கோவில், ஒரு அருமையான கோவில். ஸோ இங்க வந்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அதை தப்பு சொல்ல வரல. ஏன்னா அது நம்மளோட இது ஒரு கோவில், அதுக்கு உண்டான மதிப்பு கொடுங்க. கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறும்போது அவ்வளோ முக்கணும், கீழே இறங்குறது அப்படின்னு தெரியல. ஆமா, மேல வந்துட்டு காலில் வலி எடுத்துச்சு ப்ரோ. இந்த கல்லெல்லாம் குத்தி குத்தி ஒரு மாதிரி கால் வலிக்குது, பாதம் மட்டும் வலிக்குது. நல்லா இருக்கானா. ஸோ இப்பெல்லாம் நம்ம சரியா நடக்கிறது இல்லை. இல்லை இந்த வண்டி கார்ல அதிகமானதுலேருந்து எங்க போனாலும் வண்டி தான். இந்த சந்துல இருந்து அந்த பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை பார்க்க போறவங்க வண்டி எடுத்துட்டே சுத்துறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்தீங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும். சாமி கும்பிடலாம் நிம்மதியா, சாமி கும்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ப்ரோ இங்க பாருங்க, ஒரு தாத்தா
நம்ம மேல அந்த கைப்பிடி எல்லாம் பார்த்தோம்ல, கம்பி எல்லாம், அந்த கம்பி எல்லாமே ஒருத்தரா அடிச்சிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இங்க பாருங்க, இந்த கைப்பிடி நம்ம பாதுகாப்பா போறதுக்கு உண்டான எல்லாமே இந்த ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற வேலை. நம்மளோட முன்னோர் மாதிரி இருக்கு அவரு பண்றதுதான். இங்க பாருங்க, கம்பி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் காலை பாருங்க, பாறையை தண்ணி ஊத்தி அடிச்சு அடிச்சு குடஞ்சு இவ்வளவு வயசுலயும் அந்த கம்பி நட்டு நம்ம பாதுகாப்பா போறதுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அது எல்லாமே இவர் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, அவருக்கு 85 வயசு ஆயிடாமாங்க. இதெல்லாம் கண்டிப்பா நம்ப முடியாத ஒரு விஷயம். 85 வயசுல இத பூரா அடிச்சு ஓட்ட போட்டு, இங்க பாருங்க இவ்வளவு தூரம் அடிச்சு ஓட்ட போட்டு அதுல கம்பி நட்டு நம்ம கை பிடிச்சி பாதுகாப்பா ஏறதுக்கு உண்டான வழி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. சோ ஹேட்ஸ் ஆஃப். அவர் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கோயிலுக்கு போறோம்.